2026-27 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று சட்டமன்றத்திலே வாசித்து அளித்தார்கள். தொடர்ந்து வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் வேளாண் வரவு செலவு இடைக்கால திட்டத்தினை அவர்களும் வாசித்து அளித்தார்கள். அதன் பின்பு எனது தலைமையில் என்னுடைய அறையில் நம்முடைய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்று நாளை மறுநாள் 2 நாட்களும் இன்று சட்டமன்றத்திலே வாசித்து அளிக்கப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையினும் வேளாண் வரவு செலவு திட்டத்திற்கும் விவாதம் நடைபெறும். நாளையும் நாளை மறுநாளும் 2 நாட்களும் காலை கேள்வி பதில் வினாக்கள் விடைகள் நேரம் உண்டு. நாளை மறுநாள் நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களும் வேளாண் துறை அமைச்சர் அவர்களும் இந்த விவாதத்துக்கு பதில் சொல்வதோடு 26-27 ஆண்டுக்கான முன்பண கோரிக்கையினையும் அதேபோன்று 2025-26 ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கையினையும் சட்டமன்றத்திலே அறிமுகப்படுத்தி விவாதமின்றி அன்றே நிறைவேற்றி வழங்கப்படும். நன்றி. இல்ல சட்டசபைகளில் கவர்னர் நம்முடைய மரபுப்படி சட்டமன்றத்தில் கவர்னர் நம்முடைய வரும்போது அவங்க கவர்னர் உரையை தான் வாசிப்பாங்க. அதுக்கு முன்னால் நம்ம வழக்கமாக பண்றது உரை தான் நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து தான். சார், இப்போ நேரலை செய்யறதுல இப்போ எதிர்கட்சி தலைவர் வெளியே நிறைய எதிர்கட்சி தலைவர் கட் பண்ணிடுறாங்க பேசும்போது. நேரலை செய்யப்படும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்து 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. நேரலை முழுமையாக செய்யப்படல. 5 வருஷம் முடியலையே. நேரலை மேக்சிமம் நேரலையில் தானே எல்லாம் போயிட்டு வினாக்கள் விடைகள், அதுக்கப்புறம் அமைச்சர்கள் பதில் சொல்றது, முதலமைச்சருடைய தனி தீர்மானங்கள் போன்றவைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. நீங்க சொன்னபடி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறத கட் பண்றதே கிடையாது. அது தவறான தகவல். நாடாளுமன்றத்தில் பாரத பிரதமர் அங்க பதில் சொல்லி வராண்டானே சபாநாயகர் சொல்லிட்டாரு. அதே போல அங்க சொல்ல முடியுமா? அது நாடாளுமன்றம், அந்த ஜனநாயகம் தான். இது நாடாளுமன்றத்தோட சிறப்பான ஜனநாயகமா தான் இங்க நடக்கும். நன்றி, வணக்கம். பாப்போம்.